ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம தோட்டத்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு வீடியோ போட்டுடலாங்க. நம்மளோட செம்பருத்தி பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. அந்த அடுக்கும் அந்த கலரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு பூ பூத்தாலுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து 2 பூ பூத்துருக்கு, நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் ஆடிப்பட்டதுக்கு போட்டதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணல, அதை தான் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறேன். மிதிப்பாகலுங்க, ஒரு கொடி தான் போட்டேன், நல்லா கொடி பிடிச்சி நல்லா வந்திருக்குங்க. இது வந்து காராமணி, பர்பிள் கலர் காராமணி கொடி தாங்க, இன்னும் கொடி வரல. அடுத்து வந்து அவரை, 3 வகையான அவரை போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து கொடி பிடிச்சி பந்தல் வரைக்கும் போயிருக்குங்க. இதிலே வந்து கொத்தவரை, வெண்டை இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இது வந்து நான் 2 அடிக்கு பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே இலை தழைகள் எல்லாம் போட்டு தான் இந்த பாத்தி நான் ரெடி பண்ணேன். நாட்டு கோவக்காய், இதுவும் நல்லா வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து கொடி வந்து பந்தலை பிடிச்சி போயிட்டுருக்குங்க. நெய் மிளகாய் வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி விட்டு இப்போ மழைக்கு வந்து தளைஞ்சு பூ வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பூ பிஞ்சு எல்லாமே வச்சுருக்கு. 2 வருஷ செடிங்க இது. நல்லா காய்க்கும், அதுக்கப்புறம் பட்டு போன மாதிரி ஆகிடும். நம்ம செடி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது நல்லா தளைஞ்சு வந்துடுங்க. பூக்கள்லாம் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பட்டவரை, இது வந்து இந்த அளவுக்கு பிடிச்சி வந்திருக்கு. நான் இலைகள் வந்து நிறைய வராமல் அப்பப்போ கட் பண்ணி விட்டுறதுங்க. இலைகள் நிறைய இருந்தால் அப்படியே அந்த செடி வந்து சாஞ்சிடுதுங்க. அதுக்காக இது வந்து கஸ்தூரி வெண்டை, 2 க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேங்க. இதுவும் வந்து தம்பட்டவரை தான். பாருங்கள், பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் இன்னும் அதில் வந்து பூ வைக்கலை, இதில் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் கஸ்தூரி வெண்டை தாங்க. ஒரு இதில் வந்து 2 போட்டிருக்கேங்க. இது வந்து கொடி உருளை, ஹேர் பொட்டேட்டோ, இதுவும் நல்லா வளர்ந்து பந்தலை பிடிச்சி போயிடுச்சுங்க. நான் விநாயகர் சதுர்த்தி கூட விநாயகரை எந்த இலையில் வச்சேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த இலை தாங்க, நல்ல பெருசாக வெற்றலை மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து நாட்டு கோவக்காய் தாங்க. இதுவும் வந்து பந்தலை பிடிச்சி போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே நான் வெட்டி விட்டேன், இப்போ நல்லா தளைஞ்சு பந்தலை பிடிச்சி போயிட்டுருக்கு. இந்த 2 தொட்டியில் வந்து கொத்தவரை போட்டு விட்டுருக்கேங்க. இதில் வந்து புடலையும் அது தானாக முளைச்ச அந்த வெள்ளரி கொடியும் போயிட்டுருக்குங்க. அது வந்து குண்டு வெள்ளரி, அதுவும் போயிட்டு இருக்குது. சரி, எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டாச்சுங்க. இதுவும் பந்தலை பிடிச்சிருச்சு, நல்லா பூக்களும் வச்சுருக்குங்க புடலங்காய். அடுத்து வந்து சுரக்காய் பாருங்கள், எவ்வளோ பெரிய இலை, நல்லா வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காய் வைக்கும்போது ஏதோ ஒன்று ஆகிடும். இந்த வாட்டி எப்படின்னு தெரியல, பார்ப்போம். சுரக்காய் மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது. நல்ல கொடி வருங்க. அதுக்கப்புறம் பந்தல் கிட்ட போனதும் இலையெல்லாம் அழுகி போகிற மாதிரி அப்படி ஏதோ ஒரு இது வந்துடுங்க. இந்த வாட்டியாவது வருதான்னு பார்ப்போம். அப்புறம் பிரண்டை, மழைக்கு வந்து நல்லா வந்து தளைஞ்சு வந்திருக்கு. அந்த குருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 இனுக்கு 4 இனுக்கு எடுத்தால் சரியாக இருக்குங்க. மிளகு, இதில் வந்து மிளகு வந்து பிஞ்சும் வச்சிட்ருக்குங்க. ஒரு சிலது வந்து நல்லா முத்தி அறுவடைக்கு வந்துடுச்சு. அடுத்த வாரம் தான் வந்து அதை எடுத்துடணுங்க. நிறைய பிஞ்சுக்கள் வைக்கிறதுனால செடி வந்து தாங்க மாட்டேங்குது, அப்படியே சாயிற மாதிரி இருக்குங்களா. அதனால் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததை வந்து கட் பண்ணிவிடும். இதெல்லாம் நல்லா திரட்சி ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துடலாங்க. இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை காய்க்குதுங்க. மிளகு வந்து நல்ல காரமாகவும் இருக்குங்க. புஷ் மிளகு செடிங்க. செம்பருத்தி பூ பறிச்சாச்சுங்க. கலர் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து வந்து வெற்றிலை கொடிங்க. இது குடைமிளகாய், இதுவும் 2 வருஷம் ஆகுதுங்க. இப்போ பிஞ்சுகள் வச்சுருக்கு. அவரைங்க அது. அதுக்கப்புறம் தக்காளி, கத்திரி எல்லாம் நான் வந்து நாற்று எடுத்து வச்சுட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான அதலக்காய். மழைக்கு வந்து நிறைய கொடி வந்துடுச்சுங்க. கொடியாக அப்படியே ஓடி நிறைய அடர்த்தி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கொடி தான் ஓடி இருந்தது. இப்போ மழைக்காக நிறைய கொடி பிடிச்சிருக்குங்க. ஆனால் ஒரே கிழங்கு தான், ஒரு கிழங்குலே இவ்வளோ கொடிகள் ஓடி இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்குங்க. 4 காய் 5 காய் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்குது. நான் வந்து கோவக்காய் அல்லது பாவக்காய் கூட சேர்த்து நான் இதை வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கிறதுங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் தோட்டம் வைக்க ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் இது மாதிரி ஒன்று வாங்கி வைங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், காய்கள் நிறைய கொடுக்குங்க. நிறைய பராமரிப்பும் அதுக்கு ரொம்ப தேவையில்லைங்க. இன்னும் தரையில் வச்சோம்னா இன்னும் நிறைய ஹீல்டு கொடுக்குங்க. நான் இந்த வாட்டி தொட்டியில் தான் வச்சுருக்கேன், அடுத்த வாட்டி தான் தரையில் வந்து ட்ரை பண்ணுங்க. பிஞ்சுக்கள் பாருங்கள், நிறைய வச்சுருக்கு பாருங்கள். குருவிகள் சத்தம்லாம் கேட்குதுங்களா? கேட்கவே இனிமையாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த வாட்டி எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, பூக்களும் வச்சுருக்குங்க. அதில் வந்து 2 காய் வந்து பழுத்துருச்சு. அதனால் தொட்டதுமே வந்துருச்சு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துப்போம்.
நான் வந்து என்னோடய லெமன் செடிக்கு வந்து புகை மூட்டம் போடுவேங்க. அதில் தான் நிறைய பூக்கள் காய்கள் வந்து கொடுக்குது. உரங்களும் போடணும். அதே மாதிரி வேப்பிலை தான் மெயினாக. வேப்பிலையை வந்து நல்லா கொஞ்சம் காய வச்சு ஒரு இரும்பு சட்டியில் அதை போட்டு தீயை வச்சிட்டோம்னா கொஞ்சம் எரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தீயை அணைச்சிட்டோம்னா புகை வரும். அதை வந்து நம்ம சுற்றி செடிகளுக்கு வந்து காட்டினோம்னா நமக்கு நிறைய பூக்கள்லாம் வைக்குங்க. அதுக்கப்புறம் முருங்கையை நான் வெட்டி விட்டேங்க, ஹைட்டாக போகக்கூடாதுன்னு. அப்படியே ஒரு கிளை போயிடுச்சு. அந்த கிளையை வந்து இப்போ துரட்டி வச்சு முருங்கைக்காய் அறுத்துருவோங்க. அதே மாதிரி நெல்லிக்காயும் 2 கிளையில் வந்து நல்லா பழுத்துச்சுங்க காய். அதனால் அந்த 2 கிளையுமே நம்ம வெட்டி எடுத்துருவோங்க. நல்லா காய் பாருங்கள், நல்லாவே பழுத்து மஞ்சள் வந்துடுச்சு. இதையும் நம்ம வெட்டி எடுத்துருவோம். சின்ன சின்ன கிளைகளாக தாங்க இருக்குது. அதனால் துரட்டியை வச்சு நம்ம இழுத்தாலே வந்துடும். ரொம்ப சிரமப்பட தேவையில்லைங்க. இதை வந்து வேப்பிலையை உடச்சி போட்டிருக்கு. பூச்சி விரட்டிக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணதாங்க. இதுவும் கற்றாழையும் போட்டு ரெடி பண்ணுறதுக்காக உடச்சிருக்கேங்க. நம்ம மரத்து முருங்கைக்காய் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்குங்க, நல்லா தடிமனாகவும் இருக்கும், சதைப்பற்று உள்ளதாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. 4 முருங்கைக்காய் இருந்தது, 4 முருங்கைக்காயும் அறுத்துட்டேன். இன்னும் 2 பிஞ்சு இருக்குங்க. நெல்லிக்காவை வந்து கிளைகளோடு வெட்டி போட்டாச்சு. கிளைகளில் இருக்க நெல்லிக்காயெலாம் நல்லா பறித்து எடுத்துப்போம். அப்புறம் கீழே சிதறி கிடக்கிற நெல்லிக்காயும் நம்ம பொறுக்கி எடுக்கிறோங்க. எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இலைகள்லாம் நல்லா காய வச்சு கம்போஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து க்ரோ பேக்கில் வந்து அடிப்பகுதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மண் கலவை வந்து நிரப்பிக்கலாங்க. அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட கோவக்காய் பாருங்கள், லைனாக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்கிட்ட வந்து 2-3 பேர் கோவக்காய் கட்டிங் கேட்டிருந்தாங்க. ஒரு 4 கோவக்காய் கட்டிங் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. அவங்களுக்கு இன்னும் அனுப்ப தான் முடியல. எப்படியும் இந்த மண்டேயை கண்டிப்பாக அனுப்பிடணுங்க. கேட்டிருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்பி விட்டுருவேங்க. கோவக்காவும் பறித்து எடுத்துருவோம். 1/2 அடிக்கு ஒரு காயின்னு அப்படி இருக்குங்க. இந்த மலேசியன் கோவக்காய் வந்து நல்ல காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கோவை கொடி தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இருந்ததுங்க, அதையும் பறித்து எடுத்துப்போம். செவ்வெளனி மரங்க, அப்போல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் காயே வைக்கலையேன்னு. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா காய்க்குதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது. இன்று இயற்கை எண்ணெய் தந்த செல்வங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.